இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 12, குறள் எண் 117, நடுவு நிலைமை. இதுதான் இன்றைய முதல் குறள் இந்த அதிகாரத்தில். அதாவது, கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நடுவாக நின்று அறத்தின் கண்ணே தங்கினவனது வறுமையை வறுமை என்று கருதார் உயர்ந்தோர் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. ஒன்றை அடிகளில் அற்புதமாக விளக்கியுள்ளார். அதாவது, ஒருவன் குடித்து கெட்டான், அடித்து கெட்டான், ஆடி கெட்டான், கூடி கெட்டான் என்றெல்லாம் பழித்து பேசும் உலகம். இவர்களையெல்லாம் உலகம் எப்படி பேசும்? பழித்து பேசும். இதனைத்தான் நம்ம திரைப்பட பாடகர் கூட குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா என்றான். இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் உலகம் பழித்து பேசும். நடுவு நிலைமை தவறாதவனை எந்த காலத்திலும் உலகம் பழித்து பேசாது. அவன் வறுமையுற்ற போதிலும் அவனை உலகம் நடுவு நிலைமை போற்றும் நல்ல நெஞ்சத்தான் ஒருவன் வறுமையுற்றான் என்றால் அவன் பண்பு நலன் கருதி அவனை பன்மடங்கு பாராட்டப்படுமே என்று பழிக்கு இடமாகவே ஆகாது என்கிறார். அதாவது நடுவு நிலைமை உடைய ஒருவன் வறுமையில் தாழ்ந்தால் கூட அவனை வறுமையில் தாழ்ந்தவன் என்று உலகம் தூற்றாது போற்றுவார்கள். உலகம் தூற்றாது போற்றுவார்கள். ஆனால் நடுவு நிலைமை தவறி ஒருவன் குறுக்கு வழியில் பணம் ஈட்ட முயன்றால் அவனை உலகம் தூற்றும். இதுதாங்க இந்த முதல் குறள். இந்த இதிலேயே நடுவு நிலைமையினுடைய அதிகாரத்திலேயே முதல் குறள். தயவு செய்து எல்லா மாணவ செல்வங்களும் திருக்குறளை படியுங்கள். அப்போதான் உங்களுடைய இளவயதிலே இருந்தே நல்ல கருத்துக்களை நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் தயவு செய்து தினந்தோறும் ஒரு திருக்குறள் படியுங்கள். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அடுத்தவன் மாடியை கட்டிக்கிட்டான், நம்ம அவனை மாதிரி முன்னேற வேண்டும், குறுக்கு வழியில் பணம் சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி குறுக்கு வழியில் பணம் சேர்த்தால் நீங்கள் நிச்சயமாக அறவழியிலே உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நிச்சயம் மறந்து விடாதீர்கள். நிச்சயம் தண்டனை கிடைக்கும், மறந்து விடாதீர்கள். எனவே தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறளை படியுங்கள். அடுத்து இன்றைய புத்தகம், அதாவது கேள்வியும் பதிலும் என்று முதியோர் நல மருத்துவம் என்று ஒன்றை பத்மஸ்ரீ டாக்டர் VS நடராஜன் மூத்த முதியோர் நல மருத்துவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தகம், அதாவது டாக்டர் VS நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளையிலிருந்து வெளியிடப்பட்டது. தயவு செய்து இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படியுங்கள். முதியோர்கள் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும். அப்போதுதான் தாங்கள் உணவிலும் சரி, நடைப்பயிற்சியிலும் சரி, எல்லா வகையிலும், அதாவது மனதை ஒருங்கிணைப்படுத்துவதிலும் வளமாக வாழ்வீர்கள். அதனால் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படியுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.